என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காதல் திருமணம் செய்து கொண்ட, ஜாதியை கடந்து காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் பல்வேறு சவால்களை சமூகத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இருவரும் மனம் ஒப்பி வயது வந்து திருமணம் செய்து கொண்டாலும் கூட அதற்கான எதிர்ப்புகள் பல்வேறு முனைகளில் இருந்து அவர்களுக்கு வருகின்றன. அந்த திருமணத்தை பல தருணங்களில் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போது உசிலம்பட்டியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நம் மனதை கனமாக்குகிறது. வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் இரண்டு வெவ்வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். பிறகு அந்த பெண் ஒரு நாள் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறக்கிறார். அவரது உடலை அதிகாலையிலேயே யாருக்கும் தெரியாமல் எரித்து விடுகிறார்கள். இது சந்தேக மரணம் என்று காவல்துறையும் தற்கொலை என்று பெற்றோர் தரப்பிலும் சொல்லப்பட்டாலும், பாதிக்கப்பட்ட அந்த இளைஞன், அந்த பெண்ணின் கணவன், குடும்ப கௌரவத்திற்காக ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டது தங்கள் கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார்கள் என்று அவர் உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி நீதி கேட்டிருக்கிறார். பணத்திற்காக கூலி கொலை செய்யக்கூடிய கும்பல் ஒருபுறம் என்று சொன்னால், சொத்துக்காக முன்விரோதத்துக்காக நடக்கக்கூடிய கொலைகள் ஒருபுறம் என்றால், கௌரவத்திற்காக குடும்பத்தின் கௌரவம், ஜாதியின் கௌரவம், ஊர் கௌரவம் என்று பல்வேறு பெயர்களில் அந்த கௌரவத்திற்காக அந்த பெண்ணை காலமெல்லாம் நேசித்த குடும்பத்தினரும் பெற்றோரும் கூட இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது கௌரவ கொலை என்று அழைக்கப்படுகிறது. அதில் கௌரவம் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இது வடக்கே ஹரியானா போன்ற மாநிலங்களில் மட்டுமே நடைபெற்ற ஒன்றாக கடந்த காலங்களில் இருந்தாலும், இப்போது தமிழ்நாட்டிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது கவனத்துக்கு வருகிறது. பல இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றன என்ற புகார்கள் இருக்கின்றன. இது தமிழகத்திற்கு இந்த மாதிரியான ஒரு செயல் தொடர்ந்து நடைபெறுவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்று ஆலோசிக்கக்கூடிய இந்த நேரத்தில், நேற்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் இது தொடர்பாக ஒரு கௌரவ கொலைகளை தடுப்பதற்கான கடும் தண்டனை தரக்கூடிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது நடைமுறையில் சாத்தியம்தானா? ஏன் கௌரவ கொலைகள் அதிகரிக்கின்றன? இருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதா? இது ஒரு சமூக பிரச்சனைக்கு சட்டம் அவசியமா என்ற கேள்வி எழுகிறது. நம்மோடு இந்த அமர்வில் இது பற்றி விவாதிப்பதற்காக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த திரு ஈரோடு ஈஸ்வரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு எதிரொலி மணியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ரவிக்குமார் ஆகியோர் நம்மோடு இருக்கிறார்கள். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். திரு கனகராஜ், உங்களிடமிருந்து தொடங்கலாம். உங்கள் கட்சி இதற்காக நேற்றைக்கு குரல் கொடுத்திருக்கிறது. இதை தனித்த சம்பவமாக பார்க்க வேண்டுமா, இல்ல புலன் விசாரணை முடிவதற்குள்ளாகவே தமிழகத்தில் கௌரவ கொலைகள் அதிகரிக்கின்றன அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதுக்கு கடும் தண்டனை வேண்டும், சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. அதற்கான தருணம் தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னது மாதிரி பஞ்சாப்லையும் ஹரியானா, அதே போல மேற்கு உத்தரப்பிரதேசம் இதுல தான் அதிகமாக நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம ஊர்லேயே இதுக்கு முன்னால் இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் இப்போ மார்க்கண்டேய கட்சியினுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜட்ஜ்மெண்ட் வந்தது தான் 2011 தவிர அது நடந்தது ரொம்ப முன்னால். நீங்கள் இங்கே சென்னை துறைமுகத்தில் IAS அதிகாரியாக இருந்த ஒருத்தர், அவர் ஜாதிக்காக இல்லை, அதில் ஸ்டேட்டஸ் வெறும் ஜாதி மட்டும் இல்லை, சில சமயங்களில் ஒரே ஜாதியை சார்ந்த தன் வீட்டில் தன்னிடம் வேலை பார்த்த தன் ஜாதியை சார்ந்த ஒரு இளைஞன் தன்னுடைய மகளை காதலித்தார் என்கிற காரணத்துக்காக மொட்டையடித்த சம்பவம் அதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. எனவே இது இப்போ இந்த பெயரிட்டு அழைக்கப்பட்ட பிறகு அதிகமாக வருது. இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 கொலை, இந்த கௌரவ கொலைகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதை NCRP ரெக்கார்டில் அப்படி பதிவு பண்ணுறதில்ல. ஏற்கனவே அது பல தளங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நிர்பயா வழக்கு கூட அது ரேப்புங்கிறதுல வராது, ஹையஸ்ட் கிரைம் எதுவோ அதன் அடிப்படையில் தான் வரும் என்று வருகிறது. அதனால முழுமையாக வரல. நீங்கள் இந்த ஆண்டில் மட்டும் ராமநாதபுரத்தில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது மட்டும் 3. எனவே இது வழக்கமானது கிடையாது, இது வழக்கத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது.
இப்போது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருப்பது, இப்போ இந்த கொஞ்சம் இது சம்பந்தமான விழிப்புணர்வு வந்திருப்பது என்பது அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த 20 மாதத்தில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டது மட்டும் 32 கௌரவ கொலைகள் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க ராமநாதபுரத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 3 கௌரவ கொலைகள் நடந்திருக்கு. எனவே இது ஒரு தனிப்பு எங்கேயோ நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. திரு ஈஸ்வரன், நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, எனவே அதை நீக்கணும் அப்படின்னு கோரிக்கை, அதை தளர்த்தணும்ன்ற கோரிக்கை எழுப்புற இந்த காலகட்டத்தில் அதையும் தீவிரப்படுத்தணும். இந்த கொலைகள் அதிகரிக்குது ஜாதி மாறி பண்றதுனால. குறிப்பா தாழ்த்தப்பட்டவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் இது போன்ற பாதிப்புக்கு அதிக அளவில் ஆளாகிறாங்க. இந்த எண்ணிக்கை அதிகம்னு கனகராஜ் சொல்றார். இதற்கு சட்டம் கடுமையாக்கப்படணும்னு சொல்றார். உங்க பார்வை இதில் என்ன? முதல்ல தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் கௌரவ கொலைகள் கிடையாது. ஒரு சில இடங்களிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு கௌரவ கொலை அல்ல, அது கௌரவ தற்கொலை. அண்ணன் சொன்ன மாதிரி தற்கொலை என்றால் அவர்களாக செய்யலாம். அதாவது பல இடங்களிலே தாயும் தகப்பனும் தங்களுடைய மகளோ மகனோ தங்கள் பேச்சை கேட்கவில்லை, வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில அமைப்புகள் வெளிப்படையா ஒரு பிரச்சாரம், அந்த குடும்பத்தை நோக்கி தாக்குதல், அதெல்லாம் தாங்க முடியாம அங்க கௌரவத்தை, அங்கதான் அந்த கௌரவங்கிற இதே வருது. அதை காப்பாற்றுவதற்காக, குடும்ப தன்மானத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட கௌரவ தற்கொலைகள் தான் தமிழகத்திலே ஆங்காங்கு நடக்கின்றது. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை அப்புறம் அதே சமயத்துல ஜாதி அரசியல் தயவு செய்து இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஜாதியும் அரசியலும் இதுல கொண்டு வரக்கூடாது. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அது நல்லதல்ல. இல்ல, நீங்க சில ஜாதியாக ஒருவன் பாதிக்கப்படும் போது எப்படி மற்ற 2 பேரோட கருத்தை கேட்டது உங்கள்ட்ட நிறைய கேள்வி இருக்கு. உங்கள்ட்ட ஒரே கேள்வி, நீங்க புதிய ஒரு சொல்லாடல சொல்றீங்க. கௌரவ கொலை அப்படின்னு தான் இதுவரையிலும் உலகம் பேசுது. இப்ப நீங்க கௌரவ தற்கொலைன்னு புதுசா ஒரு வார்த்தைகளை நீங்க டிக்ஷனரியில சேர்க்கறீங்க. கௌரவ தற்கொலை இதுக்காக மட்டும் காதல் கல்யாணத்துல மட்டும் நடக்கிறது இல்ல, வாங்கின கடனை கொடுக்க முடியாம கூட தற்கொலை இல்ல, அது வேற பிரச்சனை. அதுவும் கௌரவ தற்கொலை தான். சரி, இதுல பேர் மட்டும் தான் கௌரவ தற்கொலை. நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கிறது. அமைப்புகள் பிரச்சாரம் செய்வதனாலதான் அந்த அந்த அவமானப்பட்டு தற்கொலை செய்யக்கூடிய நிலைமை வருகிறதுன்றீங்க. ஒரு புறத்துல நீங்க இது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை, இதுல அரசியல் ஜாதி வேணான்றீங்க. அப்ப இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் யார்? ஏன் அந்த கௌரவத்தை அதுல கிளறி விடுறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அங்க உசிலம்பட்டி போயிட்டு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் 9 மாசத்துல 32 கௌரவ கொலை நடந்திருக்குன்னு அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. எங்க இருந்து எடுத்தாருன்னு தெரியல. அண்ணன் 20 மாசம்ங்கிறாரு. அவரோட அறிக்கையை நான் பாக்குறப்ப அதுல 9 மாசம்னு இருக்கு, 20 மாசம் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா அதுல ஆனா அந்த பையன் திலீப் குமார் அவரோட கிளைம் என்னன்னா, எனக்கு 10 லட்சம் பணம் கொடுங்கிறான். 10 லட்சம் பணம் கொடுங்க. அதாவது அரசாங்கத்திட்டயோ அந்த கம்ப்ளைண்ட்லயே எனக்கு நீதிமன்றத்தை நாடி எனக்கு நஷ்டஈடு 10 லட்சம் கொடுங்கன்னு கேட்கிறான். அவனுக்கு அதாவது கல்யாணம் பண்ணுனேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இறந்துட்டாலேங்கிற அந்த வேதனை இல்ல, பணம் 10 லட்சம் வேணும். அதாவது நேரடியா எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரியே ஒரு 10 லட்சம் பணம் கேட்டா திரைமறைவுல எவ்வளவு கேட்டிருப்பாங்க. அவர் தப்பா சொல்றாரு. அவருடைய பிளீல அது கிடையாது. நாங்க எங்க கட்சி வச்ச டிமாண்ட்ல என்ன சொல்றோம், அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, கேஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறது எங்களோட டிமாண்ட். திலீப் குமாரோட டிமாண்ட் அவர் கோர்ட்டுக்கு போய் எனக்கு 10 லட்சம் கொடுன்னு அவர் கேட்கவே இல்லை. சந்தேக மரணத்தை கௌரவ கொலைன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? உங்களுக்கு யாருங்க அந்த உரிமையை கொடுத்தாங்க? எதுல நீங்க எப்படி அதை கௌரவ கொலைன்னு சொல்லுவீங்க? சந்தேக மரணம்னு வழக்கு பதிவாயிருக்கு. ஒரே கௌரவ கொலைன்னு சொல்லுவீங்க. யாரு உங்களுக்கு அதிகாரம்? நான் இப்ப ஒண்ணு சொல்றேன். நாளைக்கு அந்த குடும்பத்துல ஏதாவது திரு ஜி ராமகிருஷ்ணனை கைது செய்யணும். கரெக்ட். அந்த குடும்பத்துல இவர் அறிக்கையினால அந்த குடும்பத்துல ஏதாவது அப்பா அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு ஜி ராமகிருஷ்ணன் தான் காரணம்னு சொல்லி கைது செய்யணும். உணர்ச்சி வசப்படாதீங்க ஈஸ்வரன். இதுல ஒரு கருத்து, ஒரு அரசியல் தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அவர் உணர்ச்சி வசப்படட்டும். ஒண்ணு அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாருன்னா, இவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் விருத்தாச்சலத்தில். நீங்க இவங்களை கொண்டுட்டு பிரிக்கிறாங்க. நீங்க அவர் கேட்டாரு, இது எப்படி கௌரவ கொலைன்னு சொல்றீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சமயநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பல்லப்பைய கல்லர் பொண்ணை இழுத்துக்கிட்டு கேக்குதோன்னு சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல இருந்த தாலி அறுத்துட்டாருங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்.
நீங்க இத கௌரவ கொலை இல்ல, அந்த பொண்ணு தானா செத்துக்கிட்டான்னு சொன்னா அந்த பொண்ணு கோர்ட்ல ஏறி சொல்லியிருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கு, நான் என் பேரண்ட்ஸோட தான் போறேன்னு. அப்படி சொன்னா மேஜரா இருந்தா பேரண்ட்ஸோட தானே அனுப்பணும். இவங்க திரும்ப இங்க கொண்டு போய் அனுப்புறாங்க. சரி, பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னே வச்சுக்கோங்க, அது அவசரமா எரிக்க வேண்டிய பிரச்சனை எங்கிருந்து வருது? எரிக்க வேண்டிய பிரச்சனை வரவே வராது இல்ல. இப்ப கோர்ட்டு கூட கேட்டிருக்கு, நீங்க ஏன் அதை சந்தேக மரணம் என்பதை தற்கொலை என்று மாத்துறீங்க? ஒரு எரிச்சுக்கிட்ட பிறகு எரிப்பதற்கான காரணம் என்னங்கிறது இருக்குல்ல, அதோட சேர்ந்ததுதான். இவர் சொன்னது மாதிரி உண்மையில் கௌரவ கொலைகள் நடந்தா அதை நியாயப்படுத்துற இவர்களும் தண்டனைக்குள்ளாக வேண்டியது. உண்மையில இது மற்றவங்களுடைய கருத்து கேட்கலாம். கௌரவ கொலைகள் அப்படின்றத நீங்க பல காலமாக எழுதி கொண்டு வர்றீங்க, இது தமிழ்நாட்டிலையும் இருக்கு, இது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நீங்க பல தருணங்கள்ல பேசி இருக்கீங்க. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த சில சம்பவங்கள் வருகிற போது கவலை தருகிறது. அப்படி இல்லை, அது பூதாகரமாக்கப்படுகிறதுன்னு ஈஸ்வரன் சொல்றாரு. இது உண்மையிலேயே இதை எப்படி ஒரு பெற்றோரோ அல்லது குடும்பத்தினரோ செய்யறத, இத கௌரவம்ன்ற சொல் அதுல எங்க வருது? அவர் கௌரவ தற்கொலைன்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, திரு ஈஸ்வரன் அவர்கள் சொல்லுறதுலேயும் அந்த சொல்லாட்சியும் நம்ம ஏற்றுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் அல்லது உறவினர் அது மாதிரி தற்கொலை செய்தவர்கள் அதை கௌரவத்துக்காக அல்லது கௌரவமோ அல்லது ஒரு வரட்டு கௌரவமோ அதுக்காக அவங்க தற்கொலை செய்து கொண்டால் அதை அப்படி அதை கேட்டகரைஸ் பண்ணலாம். இது ஒண்ணு. ஆனால் இப்போ அது என்ன வார்த்தையால அழைக்கிறதுங்கிறதுல பிரச்சனை. இப்போ இதுக்கு சட்டம் கொண்டு வரணும், இதுக்காக ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கையாக இருந்தாலும் கூட, இது நிர்பயா வழக்கு சம்பவத்துக்கு தொடர்ந்து நீதி வர்மா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன் அவங்க கொடுத்த அறிக்கையில் ஒரு சாப்டரை இதுக்காக ஒதுக்கி, காப் பஞ்சாயத்து ஹானர் கில்லிங்காக தனியாக ஒரு அத்தியாயத்தையே ஒதுக்கி இதற்காக சிறப்பு சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்பது நீதிபதி வர்மா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். அன்றைக்கு பல பரிந்துரைகளை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க, ஒட்டுமொத்த அறிக்கையும் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சிறப்பு சட்டத்தை அவங்க ஏற்றுறதை பற்றி பேசவே இல்லை. சிறப்பு சட்டத்தை வர்மா கமிஷன் மட்டும் சொல்லலை, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்லி. லா கமிஷன் சொல்லியிருக்கு. நீங்க இங்க இதுக்காக இல்லை, இது இந்திய அளவில் இதுக்கு சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை ஏதோ கட்சிகளோ இயக்கங்களோ வைக்கிறதல்ல. இந்தியாவுடைய லா கமிஷன் சட்ட ஆணையம் சொல்லி இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, வர்மா கமிஷன் தன்னுடைய அறிக்கையிலே பரிந்துரைத்திருக்கு. இதெல்லாம் செய்து பல ஆண்டுகளாவது. இதை மத்திய மாநில அரசுகள் ஏற்று செயல்படல. எப்பயும் மாதிரி ஒரு கமிஷனை போடுறது, எதை இது பண்ணாலும் அதை ஆற போடுறது, கமிஷன் போடுறதுங்கிற கணக்கில் தான் வர்மா கமிஷனும் அவசர அவசரமாக போட்டு அதை அறிக்கை கொடுத்தாங்களே தவிர, அந்த அறிக்கையை எந்த அளவுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அன்னைக்கு செயல்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது ஹரியானாவோட பிரச்சனையா மட்டுமே இது பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். இது என்னன்னா ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கோம். இது மாதிரி இது புதுசான விஷயம் இல்லை. தோழர் கனகராஜ் சொல்றது போல ஏற்கனவே இது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ வரும்போது அதை கேட்டகரைஸ் பண்ணும் போது, ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தும் போது அது நமக்கு இன்னைக்கு ஒரு டிஸ்டிங்டிவா ஒரு நமக்கு தெரிய வருது. அதுதானே தவிர இது அது மட்டும் அல்ல. ஆனால் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகிறது என்பதை நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது கௌரவ கொலையோ அல்லது கௌரவ தற்கொலைன்னு எது சொன்னாலும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதை நம்ம மறுக்க முடியாது. எனவே ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்கிற இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை என்பது நாங்களும் பல ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கோம். அது தேவையான ஒன்று. திரு மணியன், இப்ப கௌரவ கொலை கௌரவ தற்கொலை அப்படின்ற சொல்லாடல் தாண்டி திரு ஈஸ்வரன் இது தன்மானத்திற்காக இறக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சொல்ல அதுக்கு ஒரு கௌரவத்தை தர்றாரு அந்த மரணத்துக்கு. இப்ப நமக்கு எழக்கூடிய கேள்வி என்பது, இப்ப ஒரு ஆண் பெண் மனித இனத்தைச் சேர்ந்த இருவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதுல ஒருவர் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்றதுல ஒரு வேறு ஜாதி என்ற ஒரு காரணத்திற்காக அதனால் மொத்த மானமும் போய்விட்டது, தன்மானத்துக்காக இந்த பெண்ணை அவரோட வாழ்றதை விட நாங்க இறந்து போனாலும் பரவாயில்லன்னு அவங்க தற்கொலை பண்றது அவங்கள பார்த்தா விக்டிம்ஸ் தான். அவங்களும் பெற்றோர் அப்படி ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அது பரிதாபத்துக்குரியவர்கள், அவங்களுக்காக கவலைப்படணும். அந்த அளவுக்கு அதுல மானம் பார்க்கறதுக்கு தன்மானம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? உலகத்திலே பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான், மற்ற நாடுகளை விட இந்தியாவில் மட்டும்தான்
ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு இனத்திற்கு என்று ஒரு நாகரிகம், ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடுகள் கட்டி காக்கப்படுகிறது. ஒரே மாதிரியான நாகரிகமோ, ஒரே மாதிரியான கலாச்சாரமோ, ஒரே மாதிரியான பண்பாடோ எல்லோருக்கும் அமைவதில்லை. எனக்கு ஒரு தெளிவுக்காக கேட்டுறேன். தமிழர் பண்பாடுன்னு ஒண்ணு நம்ம சொல்றோம், வங்காளிகளுடைய பண்பாடு ஒண்ணு, அவங்களுடைய மொழி வேற, அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வேற, வங்கத்து கலாச்சாரம் வேற, தமிழ்நாட்டின் கலாச்சாரம் வேற. மொழியால், இனத்தால், மதத்தால் எல்லோரும் அவருடைய என்னுடைய கேள்வி எனக்கு தெளிவுக்காக கேட்கிறேன். இப்ப தமிழர்களுக்கு என்று ஒரு பண்பாடு, தெலுங்கர்களுக்கு என்று ஆந்திரத்தில் ஒரு பண்பாடு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரே ஊர்ல உசிலம்பட்டியில அடுத்தடுத்த தெருவுல வாழ்ற 2 தமிழர்கள், ஒரு தமிழச்சியும் தமிழனும் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா அதுல பண்பாட்டு குழப்பம் எங்க வருது? இருக்கு. அதாவது அதுலயே ஒரு குழு இருக்கு. இப்ப தமிழர்களுக்குள்ளேயே பல குழுக்கள் இருக்கு, இனம் இருக்கிறது. இது நீ நானும் சேர்ந்து பிரிச்சு வைக்கல, அந்த காலத்தை பண்ணிட்டான். அந்த இடத்துல இருக்கிற அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய நாகரிகத்துக்கு அப்பால ஒரு இடத்துல அந்த பெண் போகும்போது அவனுடைய கௌரவம் பாதிக்கப்படும் நினைக்கிறான். அது சரியா தவறாங்கிற விவாதம் இங்க நான் சொல்ல வரல. பொதுவாக நீங்க கௌரவ கொலைன்னு சொன்னது தவறான செய்தி தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, கொலையை போய் தனியா என்ன கௌரவ கொலை தனியாக ஒரு வார்த்தையில போடணும். கொலைனாவே அது ஒரு கேஸ் தான் போட போறாங்க, வழக்கு தொட்டு தான் போறாங்க, இப்ப தண்டனை கொடுக்க போறாங்க. அது தனியா ஒரு அடைமொழி போட்டு அது கௌரவ கொலைன்னு ஏன் சொல்லணும்? அது தேவையே இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அவன் அதான் சொல்றேன், சில பேருடைய வார்த்தைகள். இப்ப உதாரணமா இந்த திருமணங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவிலேயே இந்த மாதிரி காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வரும் சொல்றாங்க பல பேர். நிச்சயமா கொண்டாட முடியாது. காரணம், காதலால் ஒரு மதத்தையோ, ஒரு இனத்தையோ, ஒரு சாதியையோ அழிக்க முடியாது. ஒரு சமுதாயத்துடைய புரட்சியை கொண்டு வர முடியாது. இல்ல, இந்த இணக்கத்தையாவது கொண்டு வர முடியும் இல்லையா? 2 தமிழர் ஒண்ணு இல்ல, 2 வெவ்வேறு பண்பாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள். அதுக்கு ஒரே வழி, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவருடைய வயது கோளாறு, பருவ கோளாறு, அவனுக்கு உரிய வயது வராத முன்பே ஏதோ ஒரு இன கவர்ச்சி அல்லது சினிமா கவர்ச்சி, ஏதோ ஒரு கவர்ச்சியில் அவன் போயிடுறான். ஒரு பெண் போகிறான். ஆனா அவளுக்கே கூட ஒரு 21 வயது என்பது ஒரு பட்ட படிப்பை முடித்து அல்லது ஒரு கல்லூரி படிப்பு, நீங்க சொல்ற கருத்தை நான் முழுமையா ஓரளவுக்கு அவருக்கு வந்து தன்னால் சுயமாக சம்பாதிக்க முடியும், தன்னால் நிலைநிறுத்த முடியும். நீங்க சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அதாவது மைனர், அவர் வயதுக்கு அறியா பருவத்தில் நடக்கிறது ஏற்புடையதல்ல. அதே நேரத்தில் இந்த சம்பவத்துல சொல்லப்படுறதுல 2 பேருமே அந்த திருமணத்திற்கான சட்டம் சொல்கிற வயதை அடைந்தவர்கள். இதற்கு முன்னாடி 2003 தவறு, 2003 திருத்தம் நாங்க சொல்றோம். 2003 கண்ணகி முருகேசன் அப்படின்ற காதல் ஜோடி இறந்ததுல பாத்தீங்கன்னா அதுல 21 வயதை இருவருமே கடந்தவர்கள், பொறியியல் பட்டதாரிகளாக இருந்தவர்கள்லாம் இது மாதிரியான பாதிக்கப்படுறாங்க. அதே காரணமா கூடாது. சரி கனகராஜ், இதுல தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுல ஏராளமான பண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். தமிழர்களுக்கு என்று ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்ல முடியாதா? இல்லை, அதாவது இப்போ நாமக்கல் கவிஞர் கூட சொன்னார், தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி. அண்ணாஜி சொன்னாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னால் பிரித்து வச்சுட்டாங்கன்னு. பிரித்து வைத்ததை சேர்க்க வேண்டும் என்றால் 2 பேர் ஒன்றுங்கிறத முதல்ல ஏற்றுக்கணும்ல. என்னை நீங்கள் சமமாகவும் ஏற்க மாட்டீங்க, என்னுடைய பண்பு கூறுகளை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்கன்னா அப்புறம் நீங்களும் நானும் என்ன தமிழனுங்கிறது வேண்டி கிடக்கு. அப்போ உண்மையில் தமிழர்களுக்கு பொதுவான ஒரு பண்பாடு என்பது இருக்கு. அதுவே கூட நிரந்தரமானது கிடையாது. நீங்க ஒரு காலத்துல வேஷ்டி கட்டிய தமிழனா, வேஷ்டி கட்டிய தமிழச்சியா இப்படி பேசிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் வேஷ்டி மட்டும் தான் கட்டிட்டு இருக்காங்களா? அதே போல முடிவெட்டுறது ஒரு மாதிரி இருந்தது, ட்ரெஸ் போடுறது ஒரு மாதிரி இருந்தது, சாப்பாடு உணவு கலாச்சாரம் ஒரு மாதிரி இருந்தது. உணவு கலாச்சாரத்தில கூட இன்னைக்கு நீங்க சொல்றது எழுத்துல எழுதலாம், பேப்பர்ல எழுதலாம், படிக்கலாம். உதாரணமா ஒரு சக்கரைன்னு பேப்பர்ல எழுதி படிச்சா சக்கரை தான், உண்மையான கையில சக்கரை தான் இருக்குது. 2மே சக்கரை தான். ஆனா பேப்பர் இனிக்காது, இதுதான் இனிக்கும். அந்த மாதிரிதான் நீங்க பேசலாமே தவிர ஒரு தனி மனிதனுடைய ஒரு பெண்ணை பற்றினுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது நம்ம கண் கூட பார்த்தோம். நம்முடைய நடிகர் இயக்குனர் சேரனுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்ப எல்லாம் பேசுறவங்க பூராமே சேரன் விஷயத்துல வாய் திறக்கல. ஏன்? ஒரு தந்தையா அவன் பாதிக்கப்படும் போதுதான் அவனுக்கே புரிஞ்சுது. ஏன்னா அதே சேரனை கூட இந்த கலப்பு திருமணங்கள் வேணும், காதல் திருமணங்கள் வேணும் எதிர்த்து பேசினவர் தான். ஆனா அவர் பெண்ணு பாதிக்கப்படும் போது எல்லாருக்காலும் வந்தவர் என்ன சொல்லணும், இதான் நிலையில தனி மனிதன் ஒருவர் செய்யற ஒரு விஷயம் பொதுமைப்படுத்தி பார்க்க முடியுமா என்பது ஒரு கேள்வி. இதுல கேள்வி சமூக மாற்றமே தானாக. இப்ப நீங்க சேரன் தன்னோட மகளுக்கு இன்னொரு ஜாதிக்காரரை திருமணம் செய்து வச்சிட்டாருன்னா அவர் சொல்லிட்டாரு, சேரனே செய்து வைத்து விட்டார், என்ன எல்லாரும் செய்யலாம் சொல்ல வருவீங்களா? இல்ல, அவர் ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டு எல்லோரும் இல்ல, அது ஒரு தனிநபர், அவருக்கு அவரும் ஆசாபாசத்துக்கு உட்பட்டவர்.
அவரை வந்து ஒரு உதாரணமா காட்டுறது பொருத்தமானு தெரியல. ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையும் தான் சேர்த்து பேசணும். இல்ல சமூகம் என்று வருகிற போது அப்ப நீங்க தமிழர்னு சொல்லாதீங்க. எனக்கு நான் வந்து கௌரவம் பாப்பங்க, அதனால நான் இதை பண்ணுவேன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழர் என்று எங்க இருந்து சொல்லிட்டேன். ஒவ்வொரு இனத்துக்கும், ஒவ்வொரு மதத்துக்கும், ஒவ்வொரு சாதிக்கும் என்று தனித்தனி கலாச்சாரம் பண்பாடு இருக்குது. இல்ல நான் சொன்னது ஒரு சில மாற்று வரும்போது ஏற்றுக்க மாட்டாங்க. இல்ல நான் சொன்னது நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவருடைய டிரைவருக்குன்னு சொன்னது ஸ்டேட்டஸ் சம்பந்தமான விஷயம். அங்க என்ன பண்பாடு வந்து மாட்டுது? அங்க ஒன்றும் பண்பாடு கிடையாது, அந்த பிரச்சனையே கிடையாது. ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள், இன்னும் சொன்ன போனால் 2 பேரும் சொந்தக்காரங்க, ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இல்ல ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தமிழர்களுக்கு எல்லாம் ஒரு ஒற்றை பண்பாடு இல்ல, ஒவ்வொரு ஜாதிக்கும் இருக்கிற பண்பாடு தான் பண்பாடு அப்படின்னு ஒரே ஜாதியிலே கூட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பண்பாடு கிடையாது. நீங்க பண்பாடுடைய பொதுவான கூறுகளை தொடர்ந்து பேசலாம். இந்த விவாதத்துல தயவு செய்து ஜாதியை உள்ள கொண்டு வராதீங்க. இல்ல இந்த விவாத தலைப்புக்கு ஜாதியை தயவு செய்து உள்ள கொண்டு ஜாதியின் காரணமாகத்தான் கொல்லப்படுகிறார்கள் என்றால் ஜாதி விவாதத்துக்கு வர வேண்டும். கேட்கறப்ப நான் சொல்றேன். இல்ல உங்க நியாயமானதுதான். நீங்க ஒரு ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. பேசுங்க. இல்ல தயவு செஞ்சு அரசியலையும் ஜாதியும் உள்ள கொண்டு வர பேசாமல் இருக்க முடியாது. சிலவற்றை அந்த பெண் இறந்து போனதற்கு ஜாதிதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் 2012 தீ என்றால் நாக்கு சுட்டு விடாது. திரீஸ்வரன், தீ என்றால் நாக்கு சுட்டு விடாது. இத பேசா பொருளை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். இதுல எந்த ஜாதிக்கும் பகையை மூட்டுவது நம் நோக்கம் அல்ல. எந்த இரு ஜாதிகளுக்கு இடையில் பகையை மூட்டுவது நம் நோக்கம் அல்ல. நாம் விவாதிக்கலாம். தன்மானத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் ஜாதியினால மட்டும் கிடையாது. நாம விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவேறு எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.